ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் மக்களை தேடி முதல்வர் திட்டம் சொல்லிட்டு ஒன்று தொடங்கப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, மக்களை தேடி முதல்வர் திட்டத்தின் மூலமாக நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு செஞ்சேன். அந்த விண்ணப்பத்தை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு கிராம வழியாக கொடுத்துட்டு வராங்க. அந்த அப்ளிகேஷன் நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்த 2 நாளில் எனக்கு கால் வந்தது. அந்த கால் வந்தது தான் இந்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு பணம் வரவில்லை சார், அதனால் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு மனு கொடுத்தேன் சார். அன்று எனக்கு ஃபோன் வந்தது சார் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கேட்டு தெரிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கால் பண்ணாங்க சார், எங்களோட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன கேட்டாங்க சார். தகுதி இருந்தும் எங்களுக்கு வரவில்லைன்னு நாங்கள் சொன்னோம் சார், அதனால் நாங்கள் பரிசீலனை எடுத்துக்கிறோமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த மாதம் எப்போ சார், இன்னும் டிசம்பர் மாதத்துக்கான 3வது தவணை புதிய அப்ளிகேஷன் யாராக செலக்ட் ஆகிருக்காங்கன்ற லிஸ்ட்டு இன்னும் கொடுக்கல. அன்றைக்குமா ஜனவரி மாதம் தான் சேர்த்து கொடுப்பாங்கன்றாங்க. அது எதனாலனா, தமிழக அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மழையினால் சென்னை அந்த தூத்துக்குடி, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா, மழை வெள்ளத்தினால பட்ஜெட் பற்றாக்குறை காரணமாக புதிய அப்ளிகேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பரிசீலனையில் உள்ளது, அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் நிலுவையில் உள்ளதுன்ற அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கனாக்கா, இன்னும் புதிய அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணலை. செலக்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் காசு வரலைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்கிறது சார், வந்த மெசேஜ் என்ன பண்ணுறது நான் சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட அப்ளிகேஷன் எங்கே கொடுத்தீங்களோ இசேவை மையத்துக்கு போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் ஆதார் நம்பர் ஓடிபி வச்சு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அப்டேட் பண்ண முடியும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆன்லைன் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதே போல் இவங்க கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக மனு கொடுத்துருந்தாங்க. அதே போல் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தில் நீங்கள் நேரடியாக சென்று மனு அளிக்கலாம். அந்த மனுவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா, இது கிராம பகுதியில் உள்ள எங்கள் கிராமத்தில் இதை கொடுத்துருக்காங்க. திராவிட மாடல் அரசின் நலத்திட்ட பயன்பெறும் படிவம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அரசுக்கிட்டும் நம்ம மனு கொடுத்தீங்கன்னா அது என்ன மனுன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, ஊர் பெயர், குடும்ப தலைவர் பெயர் எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களை அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. வயது, பாலினம், ரதம் எல்லாமே ஜென்ரல் அப்ளிகேஷன் தான். ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பூத் எண்ணெலாம் அவங்களே ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. எங்கள் கிராம பகுதியில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. புதிய குடும்ப அட்டை எண், அவங்க குடும்ப அட்டை எண் என்னன்றோ அது மென்ஷன் பண்ணுங்கள். சொந்த வீடா வாடகை வீடாக கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணுங்கள். சொந்த வீடுனா சொந்த வீடு கிளிக் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் எழுதணும். வாடகை வீடுனாலும் வாடகை வீடு கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் எழுதணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசின் வேறு ஏதேனும் நலத்திட்ட பயன்பெறுவாரா அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது முதியோர் பென்ஷனு, விதவை பென்ஷனு, ஹேண்டிகேப்ட் பென்ஷனு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெறுவர்களாக கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இது மகளிர் உரிமை தொகைக்கு இல்லைன்னே கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு இல்லை என்று சொல்லி காரணம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் குடும்பத்தில் யாரும் அரசு பணியில் உள்ளதா இல்லை என்று கொடுத்துருக்கேன். நான் எங்கள் வீட்டில் யாருமே குடும்ப அரசு பணியில் இல்லை. சொந்தமாக நிலம் உள்ளதாக கேட்டிருக்காங்க. என்கிட்ட சொந்தமாக நிலம் இருந்தால் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருக்கேன். நான் இல்லைன்னு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் அரசின் நலத்திட்டம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தெரிவிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த திட்டத்தை விண்ணப்பிக்கலாம். உங்களோட தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, விவசாயமா, மாதச்சம்பளமா, இல்லை சுயதொழிலா, கூலி வேலையா, இல்லை வேலை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஜென்ரலாக தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் இது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்ப அரசின் நலத்திட்டங்களையும் நான் விருப்பம் தெரிவிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பேக் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர் விவரம் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த விவரத்தை ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. பெயர், பாலினம் ஆனா பெண்ணா சொல்லுங்கள், வயது என்னன்னு சொல்லி கொடுங்க. உறவு முறை குடும்பத் தலைவரை பேஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ குடும்பத் தலைவர் தான் கேட்டிருக்காங்க. என்னோட பெயர், அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, என் பசங்க பேர்லாம் எழுதிக்க வேண்டியதான். கல்வி தகுதி, தொழில், வாக்காளர் அடையாள இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொலைபேசி எண் அண்ட் குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் முதல்வர் திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். எனக்கு இந்த கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் கொடுத்து 2 நாளில் எனக்கு மேல்முறை செஞ்சு அதுக்கான ஆப்ஷன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த தகவல் தான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். தேங்க்யூ.